புகழேந்தி அங்கிருந்தான். நக்கீரன், நன்னாகன், அப்பசலை, ஒக்கூர், மாசாத்தி, ஒன்சாத்தன், சிலம்பெடுத்த தக்கோன், காவலராம் வாழ்வுக்கு காவலனா நம்பி, பாட்டெடுத்து அவன் தம்பி. எத்தனை பேர் அத்தனை பேரும் மொத்தமாய் கூடி நின்று யாப்பில்லா பாடலேனும் யார் தரும் கவிதை எனும் மாப்பலா போல எண்ணி மடியிலே வாங்கி கொண்டு காப்பில்லா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் வாழ்ந்து வருகின்ற மூப்பில்லா தமிழே என் முத்தமிழ் தாயே உன் பொற்பாதம் தொட்டு வணங்குகின்றேன். தமிழகத்தின் தலை சிறந்த கல்வி நிறுவனமாக விளங்குகின்ற குளித்தலை டாக்டர் கலைஞர் அரசு கலைக்கல்லூரியிலே இந்த உயர்வுக்கு பணி என்ற இந்த நிகழ்ச்சியிலே சான்றோர் முன்னிலையிலே என்னுடைய பேச்சை தொடங்குகின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து வருகை தரக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும், மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களையும், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களையும், நம்முடைய கோட்டாட்சியர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஐயா கலால் உதவி ஆணையர் அவர்களையும், நம்முடைய போற்றுதலுக்குரிய கல்லூரியுடைய முதல்வர் பேராசிரியர் முனைவர் கோ அன்பரசு ஐயா அவர்களையும், தமிழாய்வுத்துறையுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா முனைவர் ஜெகதீசன் ஐயா அவர்களையும், மற்ற அன்பிற்கினிய தலைமை ஆசிரியர் பெருமக்களே, அனைத்து துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அலுவலர்களே, மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, உங்கள் அனைவருடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வி என்பது மட்டும்தான் ஒரு மனிதனை தலை சிறந்த மனிதனாக மாற்றும். கல்வி என்கின்றது தோன்றுதல் என்று பொருள். மனிதனில் எல்லா மனிதருக்குள்ளேயும் அறிவு புதைந்திருக்கும். அந்த அறிவை வெளிக்கொணர்வதுதான் கல்வி. எஜுகேஷனல் இஸ் எ பிஹேவியர் சேஞ்ச் என்று சொல்கிறார்கள். ஒரு மனிதனை மனிதனாக்கி நடத்தையை மாற்றம் செய்வது கல்வி. கடைநிலையில் இருக்கின்ற ஒருவனை உச்சத்தில் அமர வைக்கின்றது எது என்று இந்த உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் கல்வி. அதனால்தான் 28 ஆண்டுகள் சிறையில் இருந்து நெல்சன் மண்டேலா வெளியே வருகின்ற பொழுது இந்த தேசத்திற்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்பீர்கள் என்று கேட்ட பொழுது எஜுகேஷன் இஸ் எ பவர்ஃபுல் வெப்பன் சேஞ்ச் தி வேர்ல்ட் என்று சொல்கிறார். இந்த உலகத்தை மாற்றுகின்ற மிகப்பெரிய ஆயுதம் கல்வி. அந்த கல்வி ஆயுதத்தை கொடுங்கள், இந்த சமூகம் முன்னேறும் என்று சொல்கிறார். எனக்கு முன்னால் பேசிய பெருமக்கள் எல்லாம் சொன்னார்கள் கல்வியினுடைய சிறப்பு. கடைநிலையில் ஏழ்மையாக இருக்கிறோம். எங்கள் வீட்டிலே வறுமை இருக்கிறது. நான் இந்த சமுதாயத்திலே பிறந்தேன், வறுமை நிலையில இருக்கிறேன். இந்த மதத்திலே பிறந்தேன், வறுமை நிலையில இருக்கிறேன். நான் குக்கிராமத்திலே பிறந்தேன், வறுமை நிலையில இருக்கிறேன் என்பதை எல்லாம் நம் மனதிலே தாமாக நினைத்துக் கொள்கின்ற ஒன்று. அதை அனைத்தையும் உடைத்தெறிய வேண்டுமா? சாதி மதங்களை கடந்தறிய வேண்டுமா? மதங்களை உடைத்தெறிய வேண்டுமா? வறுமையை உடைத்தெறிய வேண்டுமா? நீ கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் கல்வி. அதனால்தான் வள்ளுவன் கல்விக்கு 4 அதிகாரங்கள் கொடுத்திருக்கிறான். கல்லார் முகத்திரண்டு, கற்றார் முகத்திரண்டு கண்ணுடையார், கல்லாதார் முகத்திரண்டு புண்ணுடையார் என்று சொல்கிறார். கற்றவர் முகத்தில் இருப்பது மட்டும்தான் கண், கல்லாதவர் முகத்தில் இருப்பது புண் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட உன்னதமான கல்வியை நாம் வாழ்க்கையில் அடைய வேண்டும். இப்ப சாதாரண கல்வி எல்லாத்துக்கும் கிடைச்சிருந்தா இன்னைக்கு இங்க வந்து நீங்க உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா அந்த இறைவனுடைய நமக்கு அந்த அருள் கல்வி படிச்சுன்னா வாழ்க்கையில எல்லா வித மாற்றத்தையும் அடைஞ்சிடலாம். வெள்ளத்தால் அழியாது, வெந்தலால் வேகாது, வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது, நிறைவின்றி குறைவுறாது, கல்வருக்கோ பயமில்லை, காவலுக்கு மிக எளிது, உள்ளத்தே கல்வி என்னும் செல்வம் வைத்து உணர்கின்றார். என்ன உலகத்துல அழியாத செல்வம் ஏதாவது ஒன்று இருக்குதுன்னா அது கல்வி செல்வம் தான். அப்படிப்பட்ட அந்த கல்வி செல்வத்தை அடைந்ததனால்தான் உலகத்தின் மிகப்பெரிய ஆளுமையாக மாறி இருக்கிறார்கள். சாதாரண செருப்பு தைக்கின்ற குடும்பத்தில் பிறக்கிறார், வறுமையின் விளிம்பில் இருக்கிறார். வாழ்க்கையில் நீங்கள் உயர முடியுமா என்று கேட்கின்ற பொழுது கண்டிப்பாக உயர்வேன், ஒரு நாள் அந்த அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக ஆறுவேன் என்று சொல்லுகிறார். அவர் படிச்சுட்டு இருக்க காலத்துல ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டுல ஒரு புத்தகம் இருக்குது. போய் கேட்கிறார் அந்த புத்தகத்தை. அப்ப அந்த செல்வந்தர் என்ன பண்றாரு, அந்த புத்தகத்தை அவருக்கு, நீ ஒரு ஏழ்மையானவன், இந்த புத்தகத்தை உனக்கு கொடுத்தால் தொலைத்து விட்டால் என்ன செய்வாய், எப்படி தர முடியும் என்று அவர் கேட்ட பொழுது கண்டிப்பாக தொலைக்க மாட்டேன், படித்து விட்டு தருகிறேன் என்று சொல்லி 2 நாள் படிச்சுட்டு தரேன்னு வாங்கிட்டு போறாரு. பாருங்க, முதல் நாள் படிச்சிடறாரு, 2ஆம் நாள் படிச்சுட்டு இருக்காரு, வீட்டு கூரை ஒழுகி புத்தகம் நனைஞ்சிருச்சு. மறுபடியும் அந்த முதலாளிகிட்ட கொண்டு போறப்ப அப்பயே ஒன்று சொன்னேன்ல, நீ ஒரு ஏழ்மையானவன், உனக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்லி இந்த புத்தகத்தை இதை நினைச்சிட்டு என்ன பண்றது, அதனால் என்னுடைய நிலத்தில் மாட்டுக்கு பதிலாக நீ 2 நாட்கள் உழவு செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது நாம தான் கோவப்படுவோம். ஏன் 100 ரூபாய் புத்தகத்துக்கு போய் மாடு மாதிரி இருக்க சொல்லியான அவர் சொல்லுகிறார். அடுத்த கேள்வி கேட்கிறார், மாட்டுக்கு பதிலாக நாங்க ஏறு உழுவுறேன், எனக்கு இந்த புத்தகத்தையே சொந்தமா வச்சுக்க தருவீங்களா என்று கேட்கிறார். 2 நாள் அல்ல 3 நாள் கூட உழுகிறேன் என்று சொன்னவுடன்
அவர் சொன்ன அந்த வாசகத்தை கேட்டு அந்த பணக்காரர் திமிராக இருந்தவர், ஐயோ இந்த ஏழை வீட்டு பையன் எப்படி இந்த கல்விக்காக இயங்குகிறான், இந்த புத்தகத்தையே நீ வைத்துக் கொள் என்று சொல்கிறார். அப்படி அந்த வறுமையின் விளிம்பு நிலையில் இருந்து படித்தவர் தான் சாதாரண செருப்பு தைக்கின்ற அந்த ஏழ்மை குடும்பத்தில் பிறந்து வெள்ளை மாளிகைக்குள் யாரும் வெள்ளையர்களை தவிர நுழைய முடியாது என்கின்ற நிலையில் இருந்ததை வெள்ளை மாளிகையிலிருந்து முதலாக ஒரு தாழ்ந்த குளத்தில் சென்றார் என்று சொன்னார். அமெரிக்காவுடைய வரலாற்றையே மாற்றிய அந்த ஆபிரகாம் லிங்கன் என்கின்ற அந்த மாபெரும் மனிதனை மாற்றியது கல்வி. அதனால்தான் நம்ம சொன்னார்களே, மன்னரும் மாஸ்டரும் கற்றோனும் சீர்தூக்கின் கற்றோன் சிறப்புடையன், மன்னனுக்கு தன் தேசமல்லா சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்றடமெல்லாம் சிறப்புனா. நம்ம வீட்டுல பெரிய ஆளா இருக்கலாம், அந்த ஊரை தாண்டி அவனால வெளியில போன பேச முடியாது. ஆனா நீ படிச்சுட்டுனா உலகத்தில் 8 திசைகளுக்கும் எங்கெங்கெல்லாம் செல்கிறீர்களோ உங்களை சிவப்பு கம்பளமா வரவைத்து வரவேற்பார்கள். அப்படிப்பட்ட அந்த கல்வியை படித்தீர்கள் என்று சொன்னால் உலகத்தின் 8 திசைக்கும் உங்களுடைய புகழ் பறக்கும். கல்வியை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் கல்வியை போல ஒரு செல்வம் கிடையாது. அதனால்தான் சொன்னான், எரியனல் காணின் விரவ ஒரு அடியில் கல்லான் மூத்தானை கைவிட்டு கற்றான் இளமை பாராட்டுனா. நெருப்பு எரியுது விரவுல, அதை யாராவது போய் வணங்குறோமா? வணங்குறது இல்ல. விளக்கு ஏத்துற சின்னூண்டு தீக்குச்சி, அதையெல்லாம் வணங்குறோம். அப்ப வீட்டு விரவை போன்றது கல்லாதவர்கள், தீக்குச்சி அந்த விளக்கு எறிவது போல கல்வி. இளையவன் மூத்தவன் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்கிற எந்த நிலையுமே கிடையாது. கல்வி என்கின்ற ஒன்றதை படித்து விட்டீர்கள் என்றால் உலகத்தில் உயர்ந்த நிலையில் அடையலாம். கல்வியை போல மிகப்பெரிய கல்வி போல் குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லல்யாம் கல்வி அழகை அழகனா. கல்வி போல் மம்மரருக்கும் மருந்து எதுவுமே கிடையாது. கல்வியை போல அறிவியாமை நீக்கி அறியாமை நீக்கக்கூடியதற்கா இந்த இடத்தில் நான் வந்து நிற்கிறேன்னா, உங்களை போல இதே வறுமையின் விளிம்பில் இருந்தேன். தந்தை பெரியார் கல்லூரியில் 2004ஆம் ஆண்டு படிக்கின்ற பொழுது 2800 ரூபாய் பணத்தை கட்ட முடியாம 100 ரூபாய் கம்மியா கொண்டு போயிட்டோம். கட்டிட்டு நானும் என் தாயும் ஒரு 2 மணி நேரம் அங்கேயே நின்றுட்டு இருக்கோம். அந்த இதெல்லாம் நினைக்கிறப்ப இதா இருக்கு. அப்ப அந்த துறையினுடைய தலைவர் ஐயா ஆனந்தன், தமிழாய்த்துறை தலைவர் என்னை அழைத்து, ஏன் தம்பி 2 மணி நேரம் நின்று இருக்கேன்னு கேட்கிறாரு. ஐயா அது மாதிரி அப்படின்னு சொன்னோன்னே, 100 ரூபாய் பணம் இருந்தா எவ்வளவு வேணுங்கிறாங்க, குளித்தலை போ 10 ரூபாய் டிக்கெட்டுங்க, 20 ரூபா இருந்தா போதும். நம்ம 100 ரூபாயை கொடுத்து நீ போய் சாப்பிட்டுட்டு 2 போங்க, 2 பேரும் போங்கன்னு சொன்னா. அந்த வறுமையின் விளிம்பில் கல்வி கற்றதுனால்தான் நாம் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தனால்தான் பிஏ தமிழ், எம்ஏ தமிழ், பிஎட், எம்எட், எம்பில் எஜுகேஷன், எம்எஸ்சி சைக்காலஜி, நெட் செட், பிஹெச் என்று முடித்து இன்னைக்கு அரசு கல்லூரியிலே ஒரு பேராசிரியராக உயர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால், அன்பிற்கினிய மாணவர்களே, வறுமையின் விளிம்பை உடைத்திருக்கின்ற மிகப்பெரிய ஆயுதம் கல்வி. அதனால்தான் பாரதிதாசன் சொன்னார், சிங்க நேர் நிகரினும் படிப்புலா காலை நொடிப்பிலே விழுவான், குருடனும் கற்க வெளிபெறுவான், செவிடும் கற்க பேச்சுருவான் என்கின்றது. அப்படிப்பட்ட இந்த கல்வியை வாழ்க்கையை அடையுங்கள். கல்வி என்கின்ற தீப்பந்தம் நம்மிடம் இருந்தால் எதையும் இருந்து சிம்மாசனத்தில் அருமலாம். இளைஞர்களே, பருவ நெருப்பில் தீட்டிய வாளே, நீ நிமிர்ந்தால் நீலவானம் குடைபிடிக்கும், தலை குனிந்தால் கைக்குட்டை கூட எட்டாத வானமாகும். இளைஞானி மகத்தானவன், மண்ணில் பரம்பொருளில் உருவானவன், நீ மனம் வைத்தால் மனைகளும் முன்கையில் தூளாகும், முயன்றுழைத்தால் நதிகளும் திசை மாறி பாய்ந்தோடும். உண்மையிலேயே நீ சத்தியத்தால் ஏற்ற மகன், பண்பாட்டில் மூத்த மகன், வருங்கால வரலாற்றை உருவாக்குகின்ற தலைமுறை நீ நீ என்று சொல்லி, மாணவர்களே படியுங்கள், வாழ்க்கையில் முன்னேறுங்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்பு வழங்கிய நம் முதல்வர் அவர்களுக்கும், தமிழாய்த்துறை தலைவருக்கும், நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா அவர்களுக்கும், நம்மளுடைய கலால் ஐயா அவர்களை பற்றி ஒரு வார்த்தை. அவர் அந்த கலால் ஐயா அவர்கள் நம்மளுடைய திரு கோட்டாட்சி இருந்த பொழுது அந்த புத்தக கண்காட்சியில 70,000 ரூபாய்க்கு புத்தகம் வாங்கி எல்லா அதிகாரிகளும் கொடுத்து படிக்க சொன்ன மிகப்பெரிய ஒரு கல்வியாளர். அவரை போன்ற தானவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.